நேற்று அவங்க சொன்னது கரூர் விஷயம் அந்த இறந்த 40 குடும்பம் இறந்துச்சுல்ல. அதில் சார் நேற்று இத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஒர்க்கு வேலை கொடுத்துருக்காருல்ல. அந்த வேலை கொடுத்தது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அது உயிர் இழந்தவங்க தானே, அவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு சார். அதனால் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றும் எதுவுமே இல்லை. அவர் நல்லபடியாக தான் எல்லாமே செஞ்சுக்கிருக்காப்புல, நல்லதாக தான் செஞ்சுக்கிருக்காப்புல. மக்களுக்கு இந்த 31 பேத்துக்கு நல்லது தான் பண்ணிக்கிருக்காப்புல. எந்த ஒரு இதெல்லாம் பண்ணலாம் கிடையாது. அன்னைக்கு அவங்க 10 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு 6000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எப்படி நடக்க முடியுது? அந்த கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கலாமே, அந்த கவர்மெண்ட் பண்ணவே இல்லையே. ஆக்சுவலாக இது ஒரு மிகப்பெரிய அரசியல் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவர் போகிறதுக்கே பல தடைகள் இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி அவர் சிஎம்மாக போயிருக்காரு. ஸோ அதிகாரத்தில் இல்லை, இப்போ அதிகாரத்துலோட போயிருக்காரு அப்படின்றப்ப அவருடைய அதிகாரத்தை காட்டுது. பட் ஆனால் அங்கே போனது ஒரு நல்ல விஷயம் தான். அதில் பார்த்தீங்கன்னா அவர் 32 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குது, அஃபிஷியலான தகவல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில எதிர்ப்புகள் இருக்குது, அரசியல் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா படித்தவங்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் இருக்குது. ஸோ அவர் இலவசமாக வேலை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பொதுமக்கள் சில பேர் முன் வைக்கிறாங்க. அது ஒரு சைடு பார்த்தா தவறுதலாகவும் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வீட்டில் ஒரு நபர் இழந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. பட் அதை அரசு முறையாக ஆய்வறிக்கை செஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது தவறு இல்லைன்னு தான் என்னுடைய கருத்தை நான் ஒரு இளைஞனா சொல்கிறேன். ஏன்னா இப்போ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு நபர் தான் ரொம்ப ரேராக படிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது. அது இளைஞரோட கருத்தாக இப்போ இருக்குது. ஸோ அப்படின்றப்ப ஒரு சைடு நல்லதாக இருக்குது, ஒரு சைடு தவறுதலாக தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்ம நடுநிலைத்தன்மையை யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். அதனால ஒரு அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் என்னால சொல்ல முடியல, இது சரியா தவறு அப்படின்ற கருத்து. குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு தகுந்த ஆதாரங்கள் கிடையாது. ஆனா திமுக மேல வச்ச குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய் தான். இதை எதை வச்சு சொல்றோம்னா, அப்பவே அவங்க மற்ற அதிகப்படியான அவங்களோட அதிகாரம் இருக்கும்போது கையாண்டுருந்தாங்க, எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க உள்ளதான் போயிருந்துருக்கணும். இந்த பிரச்சனைகள்ல இதே மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஏற்கனவே ஜெயலலிதா கோயிலுக்கு போன இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு பள்ளி தீப்பிடிச்சு இறந்ததுல நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடத்துறதுல நிறைய பேர் இருந்தாங்க. இதுக்கு அதிகாரத்தில் உள்ளவங்களை கைது பண்ணணும்னு நினைச்சோம்னா, அதுல பொதுவான பெரிய மனிதர்களை கைது பண்ணி நினைச்சோம்னா கண்டிப்பான பின்விளைவுகள் நிறைய வரும். அதனால அந்த அரசு தவிர்த்தாங்க. இதனால தமிழகத்துக்கு இவங்க திமுக மேல குற்றச்சாட்டுறது மிகப்பெரிய பொய்.